இப்ப சொல்லுக்கா. தம்பி, எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. மனசு தான் ரொம்ப நொடிஞ்சு போச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நான் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் சோமுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல உயிரை மாச்சுக்குவான். நீ வேற அவன் மேல சந்தேகப்பட்டு ராத்திரி பூரா கண்காணிச்சு அவனுக்கு பறிச்ச வைக்கிற. நல்லா யோசிச்சு பாரு. நீ அவனுக்கு எப்படி எப்படியோ சோதனை போட்டு பார்த்துட்ட. என்னைக்காவது ஒரு ராத்திரி அவன் வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்லியிருக்கானா? இது எல்லாமே மதி பண்ற மாயா ஜாலம் தம்பி. சோமு யோகியம் இல்ல, ஆனா அவன் இப்ப திருந்திட்டான். இப்ப அவன் தூக்கத்துல எந்த பொண்ணோட பேரையும் சொல்றது இல்ல. அவன் சொன்னா கூட பரவாயில்ல தம்பி. அதுவே ஒரு பொண்ணு செஞ்சா? என்னக்கா சொல்ற? முதல்ல நான் கூட பெருசா எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தா விஷயமே வேற மாதிரில இருக்கு. தினமும் ராத்திரியில யாரோ பாபுன்னு ஒருத்தங்க கூட மதி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. தம்பி, நான் போய் சொன்னா என்ன உயிரோட எரிச்சிரு. சத்தியமா நான் சொல்றது உண்மை. நீ வேணா மதிய உடனே வர வச்சு அவ போன வாங்கி பாரு. தம்பி, எப்படியாவது மதிய அந்த பையன்கிட்ட இருந்து மீட்டு சோமு கிட்ட கொடுத்துருப்பா. அக்கா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். என் கழுத்தை அறுத்து போட்டா கூட இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டப்பா. சரி. பாபு, அம்மா, இந்தப்பா காஃபி. பாபு, சொல்லுங்க. கல்லடங்குறிச்சில இருந்து உங்க மாமா வந்து கை மாத்தா 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனார் இல்லப்பா? ஆமா, சொன்னீங்களே. அது இன்னும் வரவே இல்லப்பா. ஏன் தரமாட்டேன்னு சொல்றாங்களா? அவங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்லையே. ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி போன் பண்ணுங்க, 50,000 தரேன்னு சொல்றாங்க. சரி, பண்ண வேண்டியதானே? எங்க உங்க அப்பா தான் 5ஆம் தேதி மறந்து போயிடுறாரு. 10-15 தேதிக்கு மேல போன் பண்ணா அந்த செலவாயிடுச்சு இந்த செலவாயிடுச்சுன்னு கணக்கு காமிக்கிறாங்க. என்னமா அநியாயமா இருக்கு? 5ஆம் தேதி பணம் வந்தா அவங்களே கொடுக்க மாட்டாங்களா? நம்ம வேற போன் பண்ணுமா என்ன? அதெல்லாம் நாம சொல்ல முடியாது பாபு. நமக்கு வைத்த வழினா நாம தான் பேசி ஆகணும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு பேசுங்கன்னு சொன்னா நாம தானே பேசி ஆகணும். நமக்கு காரியம் நடக்கணும்னு சொன்னா நாம தான் பேசி ஆகணும். உங்க அப்பாட்ட சொன்னா சண்டைக்கு வராரு. நீ கொஞ்சம் அவருக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்து பாபு. மதி, பாபு. தெரியுது, சொல்லு பாபு. இல்ல, மணி 11 ஆகுது. என்ன விஷயம்? அதான் போன் பண்ண. அதுக்கு என்ன இப்போ? இல்ல மதி, மணி 11. சரி, ப்ராப்ளமே உன்கிட்ட இதான் பாபு. எதுக்கு போன் பண்ணி தொலை பண்ணிக்கிட்டே இருக்க? இப்ப எதுக்கு போன் பண்ண? ஏதாவது விஷயம் இருந்தா பேசு, இல்லனா போனை கட் பண்ணு. இப்படி போன் பண்ணி எதுவும் சொல்லாம உயிர் எடுக்காத. நீ முதல்ல போனை வை. மதி,
அத்தா. வாங்க மாப்ள. எங்க ராஜி வரலையா? இல்ல அத்தை, நான் வேற வேலையே வந்தேன். ஆஹா. பாபு கிட்ட ஐடி ஃபீல்டு சம்பந்தமா சில டவுட்ஸ் கேட்கணும். சரியா தான் அவர் பார்த்து பேசிட்டு போலான்ட்டு. பாபு எங்க? பாபு உள்ளதா இருக்கான். பேசி வந்துடுறேன். மாப்ள காஃபி போடவா? எதுவும் வேணாம் தான், நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். பாபு வாங்க ஷாம், உட்காருங்க. என்ன படு பயங்கரமான யோசனையில இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஒன்றும் இல்லை, என் கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவர் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறாராம். நான் சொன்னேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்து விடுங்கண்ணே. அவர் பையனும் ஐடி தான் படிக்க போகிறேன்னு சொல்கிறானா. ஆனால் இப்போ ஏதோ ஐடிக்கு வேல்யூ இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். பாபு சாரி, என்ன சொன்னீங்க? சரி நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, நான் அப்புறம் வரேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை பாபு, சொல்லுங்க. அது வந்து ஷாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதிக்கு ஃபோன் பண்ண, அவ என்ன திட்டா. எதுக்கு? அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. மதிக்கிட்ட இருந்து இத்தனை மணிக்கு பேசுன்னு மெசேஜ் வருது. அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணா மெசேஜ் அனுப்பிச்சதையே மறந்துட்ட மாதிரி பேசுறா. இப்போ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே திட்டுறா. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷாம். பாபு, இதுக்கப்புறம் நீங்கள் மதியக்காக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். ஷாம், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். மதியக்கா எதையுமே மறைச்சு பேச மாட்டாங்க. அங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மதியக்கா கிட்ட நான் பேசுகிறேன், சரிங்களா? ஏங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்தை இன்றைக்கே பேசி கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? நான் போய் பேசிட்டு வரேன். ஷாம் ஒரு நிமிஷம். மதிக்கிட்ட பேசுறப்போ இல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. அவ வருத்தப்பட போறா. என்னங்க நீங்க மதியக்காவை உங்க லைஃப்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு போராடிட்டு இருக்கோம், நீங்க இப்படி தயங்குறீங்க? இல்ல, அவ இப்பதான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கா. அதான் எல்லாம் எனக்கு தெரியுங்க, நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. சரி ஷாம். மா மா மா, நாளைக்கு ஆஃபீஸ் விஷயமா நான் வெளிநாட்டுக்கு போறேம்மா. இந்த மாதிரி டயத்துல நீங்க பேசாம இருந்தா எப்படிமா? நான் என்ன பேசக்கூடாதுன்னு சபதமா போட்டிருக்கேன். நடக்கிற ஒவ்வொன்றும் என் மனசை அவ்வளோ கஷ்டப்படுத்துது. சரி, நீ வேலைக்கு போற நேரத்துல நான் எதுவும் பேசல. எப்ப வெளிநாட்டுக்கு போகணும்? இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டேம்மா. அநேகமா நாளைக்கு போற மாதிரி இருக்கும். சரி, நீ ஆபீஸ்க்கு பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. அந்த அம்மா இப்பவே நாம சொல்றதுதான் கேட்கும். இது பத்தாது. இப்ப அந்த அம்மா இருக்கிற கோவத்துக்கு எப்படியும் பத்மினியை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடும். அது எப்படியும் நடக்கும். அப்படி நடந்தா அவங்க பையனுக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பொண்ணு நீயா தான் இருக்கணும், சரியா? சரி. சும்மா மண்டே ஆட்டிட்டு அங்க வந்து தேமேன்னு நிக்க கூடாது. அந்த அம்மா பாக்குறதுக்கு தான் கரடு முரடா இருக்க மாதிரி தெரியும். பக்கத்துல போய் பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி. இல்லனா இத்தனை வருஷமா நான் அந்த அம்மாவை ஏமாத்திட்டு இருக்க முடியுமா? நீ உள்ள போன உடனே அந்த அம்மா சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யணும். நீ நடந்துக்கிறத பார்த்துட்டு
இந்த பொண்ணு தான் எனக்கு மருமகளா வரணும்னு அந்த அம்மாவே வந்து கெஞ்சணும். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த அம்மாவை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. பரவாயில்லையே, தேறிட்ட. ஏங்க என்னங்க இது? இப்படி ஒரு பொழப்பு தேவையான்னு கேக்குறியா? ம் என்ன பண்றது? உன் தங்கச்சிக்கு இப்படிப்பட்ட பணக்கார மாப்பிள வேற எப்படி கிடைப்பான்? இத பாரு, எப்படியும் இந்த அம்மா பத்மினியை ஏத்துக்க போறதில்ல. ஏதோ ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு உன் தங்கச்சி வந்துட்டு போட்டுமே. நான் இந்த அம்மாவுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கேன். மகன் மாதிரி இருந்து அத்தனை உதவியும் செஞ்சிருக்கேன். அதனால இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்பாவே இருந்தாலும் இது ஒண்ணு குடிமூலிக்கு போயிடாது. அப்புறம் இவளுக்கு போய் எங்க மாப்பிள்ளை தேடுறது? சரி சரி வாங்க போலாம், வாடி. ரெண்டு பேரும் இங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஆ. அம்மா, அம்மா, வாடா சிவா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. என்னடா? வாங்கம்மா. வா வா. ஆ. அம்மா தெரியலையா? இவ தங்கச்சி. ஓ சரி 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 சரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரி கண்ணு, நல்லா இரு. எழுந்துரு எழுந்துரு. என்னாச்சுங்க அத்தை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னா ரெண்டா என்னத்தன்னு சொல்றது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அம்மா, நான் வேணா காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? ஏய், நான் தான் அத்தன் கூப்பிடுறேன்ல, நீயும் அத்தன் கூப்பிடு. என்னத்த நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா. சரிங்க அத்தை. நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் கூட்டு, ரசம் எல்லாத்தையும் செஞ்சுடுறேன் அத்தை. ஏய் நில்லு, இதெல்லாம் முதல்ல உள்ள இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்லனா கூட எல்லாத்தையும் செய்யணும், அதுதான் பொம்பளையோட சாமர்த்தியம். பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்காளே. என் தங்கச்சியை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது அத்தை. கொஞ்ச நாள் இங்க வச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். வந்த ஒரு செகண்ட்லயே என்ன அசத்திட்டாளே. இன்னும் எப்படி எப்படிலாம் அஸ்த போறான்னு பொறுத்து இருந்து பாருங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். சரிப்பா. சரிம்மா. நான் வரேன் த. ஏய் வரேன்டி. சரிக்கா. என்னையா அமைதியா உட்காந்துருக்கீங்க? புருஷ மாமியாருங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமான உறவு. அவங்க கோவமா பேசினா கூட நாம தான் பொறுத்துட்டு போகணும். ஆனா பத்மினி பேசினதை கேட்டு எனக்கே பயமா இருந்துச்சுங்கய்யா. பத்மினி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கே தெரியலம்மா. அவளை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு புரியல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பத்மினியை ரொம்ப கோவப்படுறா. இப்படியே விட்டோனா அவளுக்கும் அவ வாழ்க்கைக்கும் அது நல்லது இல்லைங்கய்யா. நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்காதன்னு அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லிட்டு போங்கய்யா. இல்லம்மா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உடனே போய் புத்திமதி சொன்னேன்னு வச்சுங்களேன், கோவம் என் பக்கம் திரும்பும். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், சாயங்காலம் பார்த்துப்போம். வரமா? சரி, பார்த்துக்கோமா. வரமா? கவி ரெடி ஆயிட்டியா? ஆமா. கவி, எனக்கு ஒரு டவுட். நான் மச்சான் சொல்லணுமா இல்ல அத்தான் சொல்லணுமா? யாரு சொல்ற? ஏய், சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. யாரு உங்க கார்த்தி மச்சானையா? ஐயே, என்னது இது வில்லேஜ் பீப்பிள்ஸ் மாதிரி மாமா மச்சான் சொல்லிக்கிட்ட? ஏய், நீ தானடி சொன்ன? நான் தான் சொன்னேன், ஆனா கார்த்திய சொல்லல. வேற யார சொல்ற? உங்க சஞ்சய் அத்தானே தான். ஏய், அடி வாங்க போற. உண்மையை சொல்லு, எல்லாம் செம பட்டிக்காடு தானே? ஆமா, நீங்க அப்படியே வேட்டிகன் சிட்டில இருந்து வந்துட்டீங்க. அடேங்கப்பா, இப்பவே மாமியார் விட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய், இப்போ உனக்கு என்னடி வேணும்? நான் என்கொயரி பண்ணணும். இப்போ எனக்கு டைம் ஆகுதுமா. நான் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் என்கொயரி பண்ணு, நான் பதில் சொல்றேன். ஏய், இவங்க அப்படியே இஸ்ரோவோட தலைவி. இவங்க ஏவுகணை விடுறத பத்தி நாங்க என்கொயரி பண்றோம். நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே என்கொயரி பண்ணோம்.
என்ன புரியலையா? நான் சஞ்சய் வீட்ல இருக்க எல்லாரையும் விசாரிக்கணும். நீ என்ன சிபிஐ ஆபீசரா? இல்ல, SBI. அப்படின்னா சிஸ்டர் பீரோ இன்வெஸ்டிகேஷன். மொக்க போடாதடி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய், அப்படியெல்லாம் ஒன்னும் ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. நானும் ரெடி ஆயிட்டேன், உன் கூட கண்டிப்பா வருவேன். விளையாடாத தேனு, நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எத்தனை பேர் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? நீ லவ் பண்றேன்னு சொல்ற, வீட்ல ஒத்துக்காம நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீயும் அக்கா மாதிரி கஷ்டப்படக்கூடாது கவி. ஆமாண்டி, நீ ரொம்ப பெரிய மனுஷி, அவங்க கிட்ட வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவியா? பெரிய மனுஷியோ சின்ன மனுஷியோ, ஒருத்தவங்கள பார்த்த உடனே இவங்க சரியா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப நான் என்ன தப்பானவன் தெரிஞ்சு பழகுவேனா? அப்படி இல்லடி, நீ லவ் பண்ற, உனக்கு சில விஷயங்கள் தப்பா தெரியாது. உனக்கு என்ன வந்தது? நானே நேர்ல வந்து பாக்குறேன், அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் கவி. ஏய், நீயும் லவ் பண்ற? ஆமா. நானும் இதே மாதிரி வந்து என்கொயரி பண்ணட்டுமா? பண்ணிக்கோ. அப்புறம் எதுக்கு அக்கா தங்கச்சின்னு இருந்துட்டு? இங்க பார், வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, சீக்கிரம் கிளம்பு. எனக்கே உன் மாமியார் வீட்டை பார்க்கணுன்ற ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரிடி, வா. அம்மா, நான் வெளியே போறேன், அக்காவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா. தேனும் என் கூட வரேன், நான் அவளையும் கூட்டிட்டு போறேம்மா. போயிட்டு வந்துடுறேம்மா. பாத்து போமா. பத்மினி, 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 என்னம்மா இது? குழந்தை அழுதுட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போடுங்க. என்னம்மா இது? போங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? ஓ, நீதானா? நீ என்ன அவ்வளோ பெரிய அடங்கா பிடாரியா? ராகி புடிச்சுக்கிட்டு திரியற? என்ன திமிரு இருந்தா கட்டின புருஷனை மதிக்காம திட்டி அமிச்சிருப்ப. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா போனை கட் பண்ணிடுங்க. என்னடி அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு? இத பாருடி, எங்க போனாலும் கடைசியில ஏன் கால்ல தான் வந்து விழணும். இன்னும் நாங்க உன்னை அத்து விடல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இப்பவும் நான் உனக்கு மாமியாரு, நீ எனக்கு மருமக. போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். உன் தாலி அறுத்துட்டு உன்னை விரட்டி விட எவ்வளவு நேரடி ஆகும்? என்னடி பேச்சு மூச்சே காணோம்? அரண்டு போயிட்டியா? இப்பவும் நான் பிச்சை போட்டாதாண்டி நீ வாழவே முடியும். மரியாதையா என் கால்லையும் என் புள்ள கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேளு. ஓரமா வச்சு 3 வேளை கஞ்சி ஊத்துறேன். என்னடி கேக்குதா? கேக்குதுடி, கிழட்டு முண்டம். உனக்கு கேக்குதா? நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு கம்முன்னு போயிடுவேன் நினைச்சியா? இனிமே எல்லாம் பதிலுக்கு பதில் தான். ஏய், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, உன் வாழ்க்கை நாசமா போயிடும். நல்ல யோசனை பண்ணிக்கடி. எதை பத்தியும் நான் யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வாழ்க்கை பூரா வாழ வெட்டியா வீட்ல உட்காரணும்டி. ஜாக்கிரதை. இப்ப மட்டும் நான் என்ன வாழ்ந்து கிழிச்சிட்டேனா? அப்போ உனக்கு புருஷன் வேண்டாம்? வேண்டாம். உன் புள்ளைக்கு அப்ப வேண்டாம்? வேண்டாம். அதானே? அப்ப நான் சொன்னது உண்மைதான். அந்த புள்ள என் மகனுக்கு பிறக்கல,
அதாண்டி இப்படி பேசுற? ஆமாண்டி, அது உன் மகனுக்கு பிறக்கல. போனை வைடி.